வணக்கம். என் பேர் திலகவதி சுப்ரமணியம். நான் ஜோஹர் பாரு மலேசியாலேருந்து வந்திருக்கேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் ஜனவரியில் வரும்போது எனக்கு கேப்டனோட இடத்த பார்க்குறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. பிகாஸ் ஐ எம் ஸோ ரஷிங். திருப்பி செகண்ட் டைம் மேட்ச்சில் எதுக்கு வந்தேன்னாக்கா, எஸ்பெஷலி அவரோட இடத்த பார்க்குறதுக்காக தான் வந்தேன். நான் அவரோட ஒரு பிக் ஃபேன். அவரோட ஃபினலுக்கு என்ன வர முடியல. திஸ் டைம் எனக்கு இங்கே வந்துறதுக்கு எனக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கு. சமம் அவரோட மூவியில் பார்க்குறதுலாம் ரெலி அவர் அவர் லைஃப்லேயும் அவர் செஞ்சுருக்காரு சில விஷயம். இங்கே ரொம்ப நீட்டாக இருக்குது. அண்ட் பீப்புள் ஆல்சோ வெரி ஃப்ரெண்ட்லி. ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி இன்றைக்கி நான் இங்கே வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். நன்றி. ஸோ கேப்டனோட படம் மலேசியாவில் ரிலீஸ் ஆன பிறகு ஆக்சுவலி நிறையா ஃபேன் இருக்காங்க. அந்த அன்றைக்கி நான் ஆளாக போய் பார்க்குறதுக்கு தான் டிக்கெட் வாங்கிடுவேன் நான் ஆக்சுவலி. ஸோ அங்கே நிறைய ஆதரவு கொடுப்பாங்க கேப்டனோட படம் அங்கே வெளியாகும் போது. அண்ட் தென் வி ஹோப் திருப்பி இன்னொரு கேப்டன் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை. பட் வி ஹோப் அவரை ரோல் மாடலாக வச்சு நம்மளும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி நான் இது ஆக்சுவலி கேட்டுக்கிறேன். அண்ட் தென் ஹோப்ஃபுல்லி பீப்புள் கேன் சப்போர்ட் இவரோட இடத்துல இன்னும் என்னென்ன சப்போர்ட் தேவைப்படுதோ ப்ளீஸ் கம் அண்ட் சப்போர்ட் பீப்புள். அண்ட் தென் அவர் எப்படி என்கரேஜ் பண்ணாங்களோ அதே மாதிரி நம்மளும் என்கரேஜ் பண்ணணுன்னு பார்க்குறேன். நன்றி. கேப்டனோட இறப்பு செய்தி வரும்போது சீரியஸ்லி ரொம்ப எல்லோரும் சேட்டாக தான் இருந்தோம். ஈவன் தோ வி ஆர் ஃப்ரம் மலேசியா. நாங்கள் அவர்கிட்ட க்ளோஸ் தான் நாங்கள் நெருங்க முடியல. பட் இருந்தாலும் அவர் இறந்து போன அந்த விஷயம் எங்களுக்கு ரொம்ப ஒரு கவலையை கொடுத்துச்சு. சீரியஸ்லி இவ்வளோ பெரிய மனசில் நம்ம லாஸ் பண்ணதில் இதோட விதி தான். வி ஹேவ் டு டேக் இட். பட் இருந்தாலும் இன்றைக்கி இருக்கும் வி கான் டேக் இட். அவர் உண்மையாக இந்த உலகத்தில் இல்லைன்னு கான் டேக் இட். அது என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியல. பேர் மலேசியாவில் எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்குன்னு சொன்னாக்கா, எப்படி நம்ம எம்ஜிஆர் பேர் இங்கே தமிழ்நாடு ரீச் ஆகணுச்சோ அந்த அளவுக்கு அவர் பேர் அங்கே ரீச் ஆகிருக்கு. ஏற்கனவே அவர் அங்கே ஒரு செகண்ட் எம்ஜிஆர் தான் சொல்லுவாங்க மலேசியாவில். அந்த அளவுக்கு அவரோட பேர் அங்கே ரீச் ஆகிருக்கு. அண்ட் எவ்ரிபடி அவரோட மூவிக்கும் சரி அவரோட அப்பரன்ஸ்க்கும் சரி எல்லோரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க மலேசியாவில். கேப்டன் சொல்லும் போது கண்டிப்பாக நான் அவரை கூப்பிட்றதே அண்ணான்னு சொல்லி தான் கூப்பிடுவேன். ஏன்னா மற்றபடி அவர் எல்லாருக்கும் அண்ணனாக தான் இருக்க முடியும். பிகாஸ் அண்ணன் சொல்லும் போது கண்டிப்பாக ஒரு அப்பாவுக்கு ஈக்குவலாக இருப்பாங்க, ஒரு தம்பிக்கு ஈக்குவலாக இருப்பாங்க, எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்கிறது அண்ணா. ஸோ நான் அவரை கூப்பிட்றது அண்ணா தான். மோஸ்ட் ஆஃப் மலேசியன் எனக்கு தெரிஞ்சு அவர் அண்ணா தான் சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ எனக்கு கேப்டன் சொன்ன டயலாகில் பிடிச்சமான ஒரு டயலாக் என்னன்னு சொன்னால், தமிழில் எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை மன்னிப்பு. ஆஃப்கோர்ஸ் எல்லோரும் தப்பு செஞ்சுட்டு ஈஸியாக மன்னிப்பு கேட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் பட் அதுக்குள்ளே உள்ள விஷயம் யாருக்கும் தெரியும் எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு ஹர்ட் பண்ணியிருக்குன்னு. ஸோ ஐ வில் ஃபாலோ தட். அதாவது எனக்கும் அந்த மன்னிப்பு கேட்குறது அப்பப்போ எனக்கும் பிடிக்காது தான். ஸோ அவர் சொன்ன டயலாக் எனக்கு பிடிச்சமான ஒரு டயலாக். கேப்டன் ஒன்றும் இருந்திருந்தால் கண்டிப்பாக அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, என்ன ஒரு சேஞ்சஸ் ஒன்றும் கொடுத்துருக்கலாம் பார்த்தாக்கா, ஒன் ஆஃப் த எஜுகேஷன் அண்ட் கரப்ஷன். கண்டிப்பாக இது அவங்க நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கேப்டன் கொடுக்குற ஸ்பீச் எல்லாமே போல்டாக இருக்கும். அவரை கொடுத்த அந்த எக்ஸ்ப்ரெஷன்லாம் பார்க்கும் போது நம்மளுக்கே ஏஞ்சி நிற்கணும் போல் இருக்கும். அந்த என்கரேஜ்மெண்ட் யாரும் நம்மளுக்கு எங்கேருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அவர் கொடுக்குற ஸ்பீச் அவ்வளோ அந்த ஹாட்டாக இருக்கும். அந்த ஸ்டேஜே பார்த்தாக்க சூடு பிடிக்கிற மாதிரி இருக்கும். பட் இங்கே பார்க்கும் போது அவர் அமைதியாக படுத்துருக்காருன்னு சொன்னாக்கா வி ஃபீல் அவரை ஒரு காட்டாக நினச்சி தான் கும்பிட முடியும் தான் தோணுது எனக்கு. ஸோ கேப்டன் எவ்வளோ பிடிக்குன்னா, அவரோட அந்த கொடுக்குற மனசு இருக்குது பார்த்தீங்களா, வாரி வள்ளல். அப்புறம் ஈக்குவாலிட்டி, அந்த சமத்துவமாக பார்க்குறது, அதை ஆக்சுவலாக அடிச்சுக்க முடியாது. முக்கியமாக ஒரு சாப்பாடு போகிற விதமாக இருக்கட்டும், மக்களுக்கு செய்கிற ஹெல்ப்பாக இருக்கட்டும், ஆல் ஆர் ஈக்குவல்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது ஆக்சுவலாக அவர்கிட்ட பார்த்தா நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஸோ அது ரொம்ப முக்கியம். மேபி நாங்களும் நிறைய பேருக்கு இதை பற்றி சொல்லுவோம். ஸோ ரொம்ப மிஸ் பண்ணது அது வார்த்தையில் விவரிக்க முடியாதுண்ணே. அது எவ்வளோ சொன்னாலும் அதுக்கு ஈடாகாது. அவ்வளோ பெரிய ஒரு கம்பீரமான மனுஷன் இன்றைக்கி இங்கே நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காரு. ஸோ அது சொல்லும்போதே எனக்கு ரொம்ப எமோஷனலாக தான் இருக்குது. ஸோ கேப்டன்னா அவர் இதுக்கப்புறம் அவர் மாதிரி யாரும் வரமாட்டாங்க. அவர் ஒருத்தர் தான் கேப்டன். தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி, உலகத்தில் இருக்க எல்லா தமிழ் மக்களும் கேப்டன்னா அது விஜயகாந்த் சார் மட்டும்தான். ஸோ அது நாங்கள் என்றைக்குமே ஒரு கேப்டனாக இங்கே வச்சுருக்கோம். அது என்றைக்குமே மாறாது. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் எப்போ வந்தாலும் வருஷம் அவருக்கான மரியாதைன்றது நாங்கள் இங்கே செலுத்துவோம். ஏன்னா எங்களுக்கு வர முடியல ஃபனரல் டைமில். ஸோ எங்களுக்கு அங்கே நிறைய ப்ராசஸிங் இருந்ததுனால ஜனவரி வந்தோம், அப்போயே வர முடியல. பட் இப்போ வரணும்னு இருந்திருக்கு. ஸோ கேப்டனை பார்த்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ கேப்டன் ஆல்வேஸ் கேப்டன் தான். தேங்க்யூண்ணே. அந்த க்ரௌடு ஸோ நிறைய நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த எம்ஜிஆர் சாரோட டெத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய க்ரௌட் பீட் பண்ணது சாரோட ஃபனரல் தான் சொன்னாங்க. ஸோ அது பிரமிப்பாக இருந்தது. ஏன்னா நாங்கள் ஆக்சுவலாக நியூஸில் பார்க்கும்போது அவர் வேறு ஒரு இடத்துலேருந்து இங்கே எடுத்துகிட்டு வர வரைக்கும் அவ்வளோ க்ரௌடு, வழி ஃபுல்லாக மலர்லாம் தூவி வரவேற்பு கொடுத்துருந்தாங்க. அது ஆக்சுவலாக ஒரு பிரமிப்பான விஷயம். பெரிய உலக தலைவருக்கெலாம் அது கொடுத்துருப்பாங்களா என்னன்னு தெரியல. பட் நம்ம தலைவருக்கு அது இயற்கையாகவே அமைஞ்சிருச்சு. ஸோ தலைவர் தான். ஸோ அவரோட பெருமைக்கு கிடைச்ச வெற்றி தான் அது.
கடவுளாக பார்க்கறதுக்கு ஒரே ரீசன் அவர் மக்களை ஈக்குவலாக மதித்தது, அவர் செஞ்ச உதவிகள் தான். ஸோ எல்லோரும் சமம் தான், கடவுளுக்கு மட்டும்தான் நம்ம வந்து வணங்கணும், மற்றவங்க எல்லாருமே சமம் தான் சொன்னது. அவரை கடவுளை பார்க்கறதுல தப்பு இல்லை. என்ன கேட்டிங்கன்னா அவருக்கு இதோட இன்னும் பெருசாக கோவில் கட்டி கும்பிடணும். இது பத்தாது ஆக்சுவலாக. இப்போ மற்ற தலைவருக்கு வந்து வேறு ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. அவரோட மண்ணில் அவர் சம்பாதிச்ச அந்த உழைப்பில் கட்டின இடத்துல அவருக்கு இன்னும் பெரிய கோயிலாக கட்டி இன்னும் நிறைய கூட்டம் வந்து எப்பவுமே வழி போடணும். ஆக்சுவலாக இன்னும் நிறைய பேர் எங்கள் ஊர்லேருந்து வருவாங்க. ஸோ அவருக்கு கோயில் கட்டுறது தான் மிக சிறப்பு. ஸோ அவரோட ஆசீர்வாதம் என்றைக்குமே எல்லாருக்கும் கிடைக்கணும். நன்றி. அவங்க மேடம் இப்போ கொடுத்துட்ருக்காங்க அன்னதானன்றது. அவரோட வழி அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க தான் சொல்லணும். அது என்றைக்குமே மாறாதுன்னு நம்புகிறேன். பிகாஸ் அவர் வந்து ஏற்படுத்திட்டு போன வழி அது மேடம் மட்டும் இல்லை, பின்னாடி நம்மளும் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கவங்க, இப்போ ஏழ்மையான சூழ்நிலேருந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரவங்க கூட அவங்களால முடிஞ்சதை அவரை மாதிரி ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், எங்களால் முடிஞ்ச சிறு உதவி பண்ணிகிட்ருக்கோம். அது ஆக்சுவலாக ஒரு வழிகாட்டி மாதிரி பண்ணிட்டு போயிட்டார். அன்னதானத்தை வந்து அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் ஏற்படுத்தினது. ஸோ மேடம்க்கு அப்புறம் மற்றவங்க எல்லாருமே இதை செய்வாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ நாங்களும் செஞ்சிட்ருக்கோங்க. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.